செவிவழி கேள்விக்கு சின்ன சின்ன விஷயங்கள் விடை சொல்லுது அப்படிங்கும்போது இந்த செவி வழியாக என்ன புகுத்துறோம் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப ஆயத்தமாக இருக்கணும். ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை தொடர்ந்து அழுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அதனுடைய வெளிப்பாடு வேறு மாதிரி இருக்கும். அதே சமயம் ஒரு சிலர்கிட்ட ஒரு விஷயத்தை மெல்ல மெல்ல புகுத்தி ஒரு விஷயத்தை கடைசியாக கொடுக்கும்போது அது ஒரு மாதிரி வெளிப்பாடு இருக்கும். அழுத்தமாக ஒரு விஷயத்தை கொடுக்குறக்கும் மெல்ல மெல்லமாக கொடுத்து அதை அழுத்தப்படுத்துறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ இது எதில் வச்சு கொடுக்குறாங்க? அத்தனையும் எண்ணங்களுக்குள்ளே தான் வச்சு கொடுக்குறாங்க. இப்போ எத்தனையோ புராணங்கள் படித்தாலும் சரி, இப்போ இருக்கிற ரீசன்ட் விஷயங்களை படித்தாலும் சரி, எல்லாத்துக்குமே மூலாதார காரணம் எண்ணங்கள் தான் சொல்லுவோம். அப்போ இந்த பத்ம வியூகத்துக்குள்ளே போன அந்த என்ன சொல்கிறது, அபிமன்யுவை எப்படி வெளியில் வர முடியாமல் போச்சோ அது மாதிரி தான் இந்த பத்ம வியூகம்ங்கிறது நல்லதுக்கும் உட்பட்டது தான், கெட்டதுக்கும் உட்பட்டது தான். ஒரு போர்க்கருவியாக உபயோகப்படுத்தின ஒரு திட்டம் தான் அந்த பத்ம வியூகம், சரியா? ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு அற்புதமான ஒரு மனிதனை கொண்டு உள்ள வைக்கிறோம், சரிங்களா? ஆனால் அந்த அற்புதமான மனிதனுக்கு கவனம்னு ஒன்று இல்லைன்னா, அதாவது எண்ணத்திற்கே ஒரு கவனம் தேவை. அந்த கவனம்னு ஒன்று இல்லை, அதை லிசன் பண்ணி முழுசாக கேட்கலை அப்படிங்கும்போது அவனால் வெளியில் வர முடியாமல் போகும். அது மாதிரி சில விஷயங்களை நம்ம முழுசாக ஆராயாமல், முழுசாக அதை பற்றி தெரிஞ்சுக்காமல், இல்லை இதனால் என்ன நடந்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்காம நம்ம நிறைய விஷயங்களில் தவறு செய்துட்டு இருக்கோங்கிறது 100% உண்மையாக இருக்குது. சரி, இதெல்லாம் எண்ணங்கள் வழியாக வருதுங்கிறீங்க, இது நல்லது கெட்டது இதெல்லாம் வருதுங்கிறீங்க, அது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆள் மனசுக்குள்ளே சில விஷயங்கள்லாம் போயிருச்சுன்னா அது பதிஞ்சது தான். அடையாளங்கள் மாதிரி ஆள் மனசில் பதியறது தழும்பு மாதிரி. அது எக்காரணத்தை கொண்டு அது நம்ம மரணிக்கிற வரைக்கும் அது போகாது. அது என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா